அழுகாத அழுகாத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கார்த்திக் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு தரமான ப்ராங்க் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், நான் வந்து சரவை ப்ராங்க் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராங்க் அப்படின்னா ஸ்மோக்கிங் ப்ராங்க். ஆமாம், நான் ஸ்மோக் பண்ணுற மாதிரி அவளை ப்ராங்க் பண்ண போகிறேன். எப்படி என்ன ரியாக்ஷன் தரப்போகிறான்னு தெரில. ஏன்னா அவளுக்கு சுத்தமாக அது பிடிக்காத விஷயம். அதை நான் வந்து செஞ்சுட்டேன், செய்ய போகிறேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போகிறா, எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாள், எவ்வளோ ஃபீல் பண்ணுவாளா, இல்லை அடிப்பாளா உதைப்பாளா என்னன்னே எனக்கே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸராக இருக்குது. ஆனால் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கிய குறிப்பு, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே, எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. அவள் வெளியே தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம வந்து படுத்து தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் களைச்சி விட்ருவோம். அது ஏன்னா பெட்டுக்கு அடியில் தலகாணிக்கு அடியில் வச்சா தான் வந்து செக் பண்ணுவாள். இந்த இங்கே நம்ம அடியில் வச்சு விட்ருவோம். சரிங்களா? களைச்சி விட்ருவோம். வந்து எப்படி இருந்தாலும் நீட்னஸ் பண்ணுறங்கிற பேரில் தலகாணி அது இதுன்னு ஏதாவது ஒன்று எடுப்பாள். அதில் வந்து இருக்கிறத பார்த்தா தான் சரி இந்த வேலையை நமக்கு தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு கண்டுபிடிப்பாள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து செட் பண்ணி வச்சுருவோம். செல்லில் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ செட் பண்ணி வச்சிடலாம். எங்கன்னா எப்பவும் போல் தான் இந்த கதவுக்கு பின்னாடி இந்த மூலையில் வச்சுட்டோம் அப்படின்னா இருக்கிறது தெரியாது. எப்பவும் போல் வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்துக்கலாம். எப்படி இருந்தாலும் உள்ளே நேராக வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூம்குள்ளே போய் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி என்ன வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு தான் வெளியே வருவா. நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கலாம். வந்து என்னென்ன பண்ண போகிறோம்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வாங்க வச்சுருவோம். அந்த கதவுக்கு பின்னாடி செட் பண்ணியாச்சு. சாரா கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்துடுவா. நம்ம போய் அங்கே உட்காந்து சோஃபாவில் வந்து எப்பவும் போல் கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்கலாம். உள்ளே போய் வெளியே வர்றப்போ தரமான சம்பவம் இருக்க போகுது. பாருங்க எப்படி இருக்க போகுது. தண்ணி குடிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேல வந்து ரெண்டு கூட தண்ணி குடிச்சிருக்கியா? இல்ல இப்பதான் எந்திரிச்சு வந்து உட்கார்றேன். சரி தண்ணி குடிச்சிருப்பேன்னு நினைச்சா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டேன். குடிச்சிட்டீல? குடிச்சிட்டேன். அது குறுகுறுன்னு வருதா? குடிச்சேன். சாப்பிட்டியா? சாப்பாடு போட்டா? இல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன். பசிக்கல. லைட் எல்லாம் உள்ள எரிஞ்சு கிடக்குது. இப்பதான் எந்திரிச்சு வந்தா அப்படியே உட்காந்துட்டேன். அதுதான் ஆஃப் பண்ணல எதுவும் பண்ணல. நான் இப்பதான் சார் வந்துட்டேன். வெளியே போயிட்டு வந்தா படுத்தது அப்படியே டயர்ல இருந்து அப்படியே கொண்டுட்டேன். சரி மடிச்சு யார் மடிச்சு வச்சா என்ன? நீங்க படுத்து இந்த ஒரு பெட்ஷீட் உன்னால மடிக்க முடியலையா? சரிப்பா, வீட்டுல நீ பொறுப்பான ஆளு. சரி நீ மடிச்சு வைப்பீங்க. சரி இந்த பொறுப்பான ஆளு பருப்பான ஆளு பேசாத. சரி ஓகே ஓகே தெரியாம பண்ணிட்டு ஓடு. நாளை இருந்து மடிச்சுறேன். தம்பிக்கு கூட பரவாயில்லை. ஏய் இங்க வாங்க. இங்க வான்னு சொன்னேன். என்னங்க இப்பதான் நான் இங்க வந்து என்ன எத்தனை தடவை வரதே? மரியாதையா வந்துடுறா. மரியாதையா வந்துரு. என்ன எந்திரிச்சு வான்னு. எந்திரிச்சு வா. கால் வலிக்குதுப்பா. மாமா எந்திரிச்சு வா மாமா. என்னன்னு சொல்லி இங்க சொன்னா கேட்க. எந்திரிச்சு வான்னு சொன்னேன். ஏன் இங்க சொன்னா எனக்கு கேட்காதா? என்ன மாமா எந்திரிச்சு வந்துறேன்னா எந்திரிச்சு வந்துறேன். எனக்கு எரிச்சல கலப்பாத. சோ அட என்னப்பா பிரச்சனை? எந்திரிச்சு வான்னு சொன்னேன். எந்திரிச்சு வா. வீட்ல ஒரு தலகாணி பெட்ஷீட் மடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையா? உள்ள ஓவரா பேசாத. உள்ள
என்னப்பா? இது என்ன? என்னது? என்னன்னு கேக்குறேன். அதான் தெரியாது. இது எப்படி உள்ள வந்துச்சு? அதான் தெரியாது. அம்மா இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு சொல்லிருமாமா, எனக்கு கோவம் வந்துருமாமா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ தான் படுத்திருந்த. இது எப்படி உள்ள வந்துச்சு? நீ தானே படுத்திருந்த. எனக்கு கோவம் ஒரு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணாது. எனக்கு பிடிக்காத விஷயங்கிறது இதுவுமே தண்ணி அடிக்கிறது தான். நீ இது கொண்டு வந்து இது எப்படி வீட்டுக்குள்ள வச்ச? அது 2 பசங்க இருக்கிற வீட்டுல இது எப்படி வந்துச்சு? என்னப்போ? எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். இது ஏன் எதுக்கு இப்போ தலகாணி கடியில வந்துச்சுன்னு கேட்கல. காலையில் நானும் தம்பி எல்லாம் தூங்கி எழுந்திருக்கிறப்ப இல்லை எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. நான் தான் வாங்கிட்டு வந்தேன் பெண்ணு. எதுக்கு நீ இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்க? இங்க பாரு, நான் வெளியே போறேன், 1008 சோழி பாக்குறேன், சரியான டென்ஷன் ஆகும். சரியா? எல்லா ப்ரெஷரும் எனக்கு ஏறும். சரியா? நான் வந்து கூல் பண்றதுக்காக அதை வாங்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனைப்பா? குடும்பம் இரு. ஒன்னு இருக்குது உள்ள, இதெல்லாம் இது இருக்கிறதெல்லாம் நீ தான் குடிச்சியா? குடும்பம். ஆமா குடு குடு குடு. எப்ப இருந்து இந்த பழக்கம் உனக்கு இருக்கு? இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு அவசியம் கிடையாது. சரியா? ஓவரா பண்ணாத மாமா. எப்ப இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கு சொல்லு. எல்லாம் கூட இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இது இப்ப அடிச்சனா பண்ண யாராச்சும் போட்டு ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருக்கா, சண்டை கட்டிட்டு இருக்கா, யாரோட ஏதாவது விழுந்துட்டு போய் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இல்ல கம்முனு தான் இருக்கிறேன். நான் உன்னை வேற ஏதாவது சொன்னா எப்ப இருந்து உனக்கு இந்த பழக்கம்? அதை கேட்டு என்ன பண்ண போறா? இப்ப எதுக்கு நீ இதை குடிச்சிருக்கு? இது எதுக்கு நீ குடிச்சிருக்க? அதனாலதான் உன் உதடு கருப்பா இருக்குதா? யாரை பார்த்தாலும் ஏன் கருப்பா இருக்கு, யாரை பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு கூட கேட்டாங்கல்ல. ஆமா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உதடு கருப்பாங்க அந்த மடிக்க சொல்லுவாங்க. அதுக்காக அடிச்சனாலதான் வந்து கருப்பாகுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீ தானே சொன்ன இதை நான் டென்ஷனால குடிப்பேன். இப்ப நீ தானே சொன்ன. டென்ஷனானா குடிப்பேன் தான், ஆனா அடிக்கடி குடிக்க மாட்டேன். எப்போதும் தான் குடிப்பேன். இப்ப என்னது குடும்பம் அதுல? இது எது இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற? அதான் சொல்லிட்டேன். சரியா? என்னுடைய பிரைவசின்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீ தயவு செய்து செய்ய விடு. உன்னுடைய ஃபோர்ஸ்லயே போட்டு என்னை போட்டு அமுக்காத. சரியா? உனக்கு நான் உன்னை வந்து கொடுமைப்படுத்துறேன்னா நீ இது ஏன் தப்பு? இது எதுக்கு பண்றேன்னு கேட்டது உனக்கு தப்பு. வீட்டுல 2 பசங்க, அத்தச்சோட பசங்க இருக்குது. இதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு அந்த பசங்க கெட்டு போகாதா அப்படிங்கிற ஒரு என்னோட பிரைவசி நான் கெடுக்கிறேன்னா? சரோ, நான் வீட்டுக்குள்ள வச்சது தப்பு தான். சரியா? நான் ஏதோ ஒரு அவசரத்துல எதுக்கு இந்த பழக்கம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னு எப்பவுமே நினைப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்து வீட்டுக்குள்ள தெரியாம கொண்டு வந்து தொலைஞ்சிட்டேன். சரியா? நீ மன்னிச்சிரு. இனிமேல் வீட்டுக்குள்ள வராது கொடு. இது பழக்கம் எதுக்குன்னு கேக்குறேன். உனக்கு எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இருந்ததுல அந்த இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள வராது கொடுன்ட்டேன். சொல்லு. இவ்வளவு நாள் இந்த பழக்கம் இல்லாம இருந்ததா? இது மட்டும் தான் வச்சிருக்கேன், வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கறியா? சோ ஒரு பழக்கம் இல்ல. சரியா? அந்த ஒரு பழக்கம் தான் கொடு. எதுக்கு இத பண்ற சொல்லு. நீ கொடு. நீ சொல்லு. நம்மள போட்டேன், தலை வலி வருது. தயவு செய்து கொடுத்துரு. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் நீ கொடுங்க. இது எப்ப வாங்கின சொல்லு. இது எங்க வாங்கினேன், எப்ப வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் உனக்கு. கேக்குறேன். இது என்ன இப்ப பிரச்சனை உனக்கு? அதனாலதான் பேக்கரிக்கு போயிட்டு வந்துட்டா வாயில சிவிங்க போட்டு வந்துகிட்டே இருப்பேன். நீ கேட்டா சும்மா வாயில ஒரு மாதிரி வாடை அடிக்குதா, அந்த வாடை அடிக்காம இருக்குதான் இதை போடுவணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை. நான் கூட அப்படிதான் நினைச்சு நான் உன்னை நம்பினல. இப்படி இது எதுக்கு நீ வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கிற? இன்னி நானே கொலருப்பணம் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியை போட்டு அங்கிட்டு ரோட்ல கிடந்தா தூக்கிட்டு வந்து விட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. இது என்ன ஒரு பெரிய விஷயமா உனக்கு? இது உனக்கு பெரிய விஷயமாவே இல்லையா? இது என்ன யாருமே பண்ணாத. நீ என்ன வேணா பண்ணு, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். இதுமே இந்த குடிக்கிறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு வேணாம், வாழ்க்கையே கொன்று எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீ எத்தனையோ பண்ற, நான் ஏதாவது சொல்றேனா? ஓ அழுகாத அழுகாத பைத்தியம். இங்க பாரு, அழுகாத. விடு, தெரியாம பண்ணிட்டு விடு. இங்க பாரு, அழுகாத அழுகாத. இல்ல 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 நான் கடைசி இது வந்து இப்பதான் வாங்கினேன். இது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா குடிக்கல. ஆக்சுவலா இது வாங்கினதே ஒண்ணுதான் வாங்கினேன். சரியா? உனக்கு தெரியாதா நான் வந்து தம் அடிக்க மாட்டேன்னு? சரியா? நான் வாங்கல. ஓகேவா? நான் தான் வாங்கினேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் அடிக்கல. வாங்கி நான் தான் வாங்கினேன். உண்மையை சொல்றேன். நான் தான் வாங்கினேன். நான் அடிக்கல, தம் அடிக்கல, நிஜமா அடிக்கல. ப்ராமிஸ் அடிக்கல. நம்ப மாட்டேன். நிஜமா அடிக்கல சரோ. சரோ சத்தியமா அடிக்கல. அழுகாதடி பைத்தியம்.
இங்க பாரு அழுக சரோ பாரு இங்கப்பா லூசு. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ற. அடிக்கலேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க பாரு பனைமரத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்து பால் இல்ல பாலை குடிச்சாலும் சொசைட்டி கட்டின பொண்டாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க கல்லு குடிச்சேன்னு சொல்லுவாங்களா. அந்த கணக்கு தான் போச்சு. வெளியே எங்கெங்கயோ சுத்திட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே சிகரெட் வச்சாரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு தான் குடிப்பாம்பாங்களா. அந்த மாதிரி கதையாகி போச்சு. நீ தானே சொன்ன நான் இது நான் குடிச்சேன். ஆமா நீ தானே சொன்ன. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உங்ககிட்ட. நான் குடிக்கல, நான் வாங்கிட்டு வந்த உண்மைதான். நம்ம குடிக்கல, நிஜமா தம் அடிக்கல சார். அழுகாத பைத்தியம், அழுகாத ஆயம் பாரு அழுகா. ஏய் அங்க பாரு அழுது தொலையாது எரிச்சு ஏய் கொஞ்சம் ஆட்டு விட்டு தயவு கதவு கிட்ட பாரு. ஏய் வீடியோ பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் சாரோ. உனக்கு தெரியல இந்த மாதிரி போய் தானே இப்ப நான் வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அழுகாத. சாரி சும்மா விளையாட்டுக்கே பிராங்க் பண்ணேன். விளையாட்டுக்கு பிராங்க் வீடியோ சொல்றோம். பிராங்க் பண்ண சொல்றாங்க ஏதாவது ஒரு இது இந்த வம்புக்கு தான் பிராங்க். இதுக்கு இந்த வம்புக்கு தான் பிராங்க் பண்றது இல்ல. பிராங்க் பண்றங்கிற பேர் ஏதாவது ஒண்ணு பண்ணா இப்படித்தான் ஆகும். பாத்தீங்களா இப்ப அழுகுறான். இப்போ நான் அழ வச்சுட்டேன். நீங்க போட்டு என்னை திட்டுவீங்க. போன தடவை என்னை வள வச்சுட்டா நீ இவ்வளவு திட்டுனீங்க. பாவம்னு கார்த்தி நம்ம இப்ப அவ அழுதுட்டு இருக்கா. இப்ப என்ன நீங்க திட்ட போறீங்க? நிஜமா வீடியோ பாரு. நான் வேணா பொய் தான் பாருங்க. நான் உண்மை சொல்லிடுறேன். நான் வாங்கிட்டு வந்து உண்மைதான் பாருங்க. அதுக்காக நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக பாருங்க ஒண்ணு உள்ள வச்சிருக்கேன் சும்மா ஒரு சாம்பிளுக்காக. மற்றபடி நான் சிகரெட்டே அடிக்க மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நான் இப்போ விளையாட்டுக்கு தான் பிராங்க் பண்ணேன். இப்படி அழுவான சத்தியமா நினைக்கல. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. சரி நீயும் மன்னிச்சிரு. அழுகாத. இரு நான் வர்றேன். ஓ ப்ளீஸ் இப்ப அழுகாத. பிராங்க் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்பல இருந்து. சரியா நீ வேணா அப்புறமா போய் உள்ள போய் பாரு. பிராங்க் வீடியோ எவ்வளவு சும்மானா நான் என்ன பேசி வச்சிருக்கேன்னு பாரு. நீ ஆரம்பத்துல எல்லாம் தண்ணி போட்டுட்டு எப்படி எல்லாம் சுத்திட்டு இருந்த. இப்ப வேற திருத்தி இருக்கிற. இதுக்குள்ள வச்சுட்டு நான் குடிக்கிறேன்னு சொல்றியே. நான் என்ன நினைப்பு யோசிச்சு பாரு. வாழ்க்கைய புரியுது. நான் ஏன்னா எனக்கு எப்படி பிராங்க் பண்றதுன்னு தெரியல. சரி இந்த மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சேன். எனக்கு தான் தெரியும். அழுகாத தெரியுது. என்ன வேணா பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த பழக்கப்பட்டு வச்சுக்காதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட. எனக்கு இது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஏன்னா இதுல இருந்து அனுபவிச்சு வந்திருக்கேன். அந்த வாழ்க்கை எனக்கு அதனாலதான் போச்சு. இதுவும் போயிருமான்னு பயத்துலதான் நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் இது ரொம்ப தப்பு, இது செய்யக்கூடாது, குடும்பமெல்லாம் கெட்டு போயிரு. நான் நிறைய டைம் இவர்கிட்ட சொல்லுவேன். இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் குடிக்கிறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பழக்கத்துல இருந்து இவரா விட்டு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் இதை நான் பண்றேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும். தம்பிங்க 2 பேரும் அவ்வளவு பெருசாயிட்டானுங்க. எனக்கு எப்படி இருக்கு. சாரிங்க ரொம்ப சாரிங்க. இது பிராங்க் வீடியோ அதுக்கு தான் நான் இந்த பிராங்க் வீடியோ அதுக்கு தாங்க பண்றது இல்லை. இவ பண்ணாலும் நான் பண்ணல. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு 7:30 வந்து இருந்தால் நான் பண்ணுறது இல்லை. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. சரோ நீ மன்னிச்சிரு. சாரிங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னால் வீடியோ சத்தியமாக எடுக்க முடியல. இது இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கப்ப என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. நான் வச்சிடறேன். நீ ஏதாவது சொல்கிறியா? நான் வச்சிடறேன். இது பிராங்கா இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வேற விஷயமா இருந்தா கூட தெரிஞ்சுக்காது எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த விஷயத்துல ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். தண்ணி போடுற குடும்பம், இந்த மாதிரி சீட்டாடுற குடும்பம், அதே மாதிரி இந்த சிகரெட் பழக்கம் இருக்க குடும்பம்லாம் எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேருந்து நான் அடிபட்டு நான் வந்திருக்கேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் இவர் தண்ணி போட்டார். இப்போல்லாம் இல்லை, அந்த பழக்கெல்லாம் விட்டுட்டாரு. மீண்டும் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு நீ என்ன வேணா பண்ணியிருந்தேன். நான் அதை கூட ஏற்றிருந்திருப்பேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியாதையா. இப்போ கூட யாராவது வந்து தண்ணி போட்டாங்கன்னா தம் அடிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று அவங்களுக்கு கேட்பேன், இல்லைன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறது, நான் அடிபட்டு வந்துட்டுனா அது பார்த்தாலே எனக்கு பயமாகவும் இருக்கும். அவங்கள பார்த்தா ஐயோ குடும்பம் போக போதே இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது எனக்கு என் மனசுக்குள்ளே தோணும். இப்போ இவர் அதை நான் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தம்பிங்க 2 பேரும் அவ்வளோ பெருசாயிட்டானுங்க. ஐயோ அவனுங்க பார்த்தானுங்களாம் அவங்களுக்கு அதை பழக்கம் வந்துருமோ அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் தோணிடுச்சு. சாரிடா ரொம்ப சாரிங்க. ரொம்ப சாரிங்க. தப்பு சொல்கிறேன். மன்னிச்சு. பிராங்க் கூடிய விளையாட்டுக்கு தான் பண்ண. சத்தியமாக நான் அடிக்கல. முன்னாடி அதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து செட்டப் பண்ணி வச்சேன். உன்னை ஏமாத்தலான்னு பிராங்க் பண்ணலான்னு நினச்சேன்.
ப்ராங்க் வீடியோ அதுக்கு தான் நம்ம நிறைய ப்ராங்க் வீடியோ சொல்கிறது, ப்ராங்க் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு வேண்டாம், அது பிடிக்காது. ஏன்னா பண்ணியிருந்தா கூட சரி, ஏதோ எனக்கு இது தண்ணி போடுறது இதெல்லாம் பண்ணனாலே எனக்கு வந்து அது என்னமோ மனசுல அப்படியே தலையில அப்படியே ப்ரெஷர் ஏறி வெடிச்சிற மாதிரி ஆயிரும். எனக்கு என்ன ஏரியாமல் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருது, அது அழுக வந்துடும், ஏதோ ஒரு படப்படன்னு ஆயிரும். எனக்கு இப்படி பண்ணுவோம், எனக்கு என்னமோ இப்படி ஆயிடுச்சது, ஃபுல்லாக வேர்த்துக்குச்சு பாருங்க. சாரிம்மா, ரொம்ப சாரி சாரிம்மா, ஏங்க சாரிங்க. இது எங்களுக்கு ப்ராங்க் வீடியோ சத்தியமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன், வேறு வழி தெரில. எனக்கு திடீர்னு தோணுச்சு, சரி இந்த மாதிரி பண்ணலாம், புதுசாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப இதாகும் அப்படின்னு ஜாலியாக கொண்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து அது இன்றைக்கி என்னமோ சத்தியமாக செட் ஆகலை. அது அழுகிற அளவுக்கு இப்படி ரொம்ப இது பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப எமோஷ்னலாக மாறிடுச்சு. எனக்கு பேசவே தெரில என்ன பேசுன்னு. சரி சாரி சொல்ல மன்னிச்சிருங்க, நீங்களும் மன்னிச்சிருங்க. இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விரைபெறுவது உங்கள் கார்த்தி சரம். பாய்.